எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தமிழர் இன வரலாற்றில் இம்மாநாடு ஒரு மாபெரும் பாய்ச்சல். தான் சார்ந்த சாதிக்காக கூடிய தமிழன், தான் சார்ந்த மதத்திற்காக கூடிய தமிழன், தான் சார்ந்த கட்சிகளுக்காக கூடிய தமிழன், வணங்குகிற சாமிக்காக கூடிய தமிழன், முதலாக தான் பிறந்த தமிழர் என்கிற இனத்திற்காக கூடியிருக்கிறான் என்பது ஒரு படிநிலை பாய்ச்சல். பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கின்ற எமது பெற்றோர்களே, அறிவார்ந்த ஆன்றோர்களே, சான்றோர்களே, நாளைய எம் தமிழ் சமூகத்தை வலிமையான வளமையான ஒரு எழுச்சி மிகுந்த புரட்சிகரமான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, நாங்கள் யார்? உங்கள் பிள்ளைகள். இங்கு கூடியிருப்பவர்கள் தலைவர்கள், தொண்டர்கள் என்று கூடவில்லை. நாங்கள் தமிழர்கள் ஒரு தாயின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு கூடியிருக்கிறோம். நாங்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள், எங்களுக்காகவும் வந்தவர்கள், எங்களின் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக வந்தவர்கள். எங்களின் அரசியல் இதுவரை இந்த நில இருக்கின்ற அரசியலிலிருந்து முற்றுமுழுதாக மாறுபட்டது. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்ற புரிதலோடு இந்த களத்திற்கு வந்த பிள்ளைகள் நாங்கள். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அறிவியல், புவியியல் போல அரசியல் அது ஒரு வாழ்வியல். எமக்கான மூச்சுக்காற்றை நாங்களே சுவாசிப்பது போல, எமக்கான உணவை நாங்களே எடுத்து உண்பது போல, எமது உரிமையை, எமது விடுதலையை நாங்களே போராடி பெறுவது என்ற உயர்ந்த நோக்கோடு களத்திற்கு வந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். எங்களுடைய கனவு ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றம். அதனால்தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் எங்கள் இலக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல, அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புத்தம் புதிதாக புதிய ஒரு கட்டடத்தை கட்ட வந்த புரட்சியவாதிகள் நாங்கள். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறான் இளைய புரட்சியாளன் பகத்சிங். அப்படிப்பட்ட புதிய ஒரு சமூகம்
இங்கே அரசியல் என்பது கட்சி அரசியல், தேர்தல் அரசியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கான அரசியல் இல்லை. இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கிறது. சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. இங்கே உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு, எங்களின் இலக்கு, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வள கொள்ளை, மது, மத போதை, இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற பெருங்கனவோடு களத்திற்கு வந்த பிள்ளைகள். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, அதுவே எங்களுடைய கனவு. காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், மண் வளம் எல்லாவற்றையும் காப்பது, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இவற்றுக்கெல்லாம் ஒரு அரசியல். இது நாடு, தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாவற்றையும் காப்பது ஒரு அரசியல். அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல்.